ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு ஒரு வசனம் பேசுகிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. அன்றையும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படியாப்பட்ட பலியின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அப்படின்னா உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம தான தர்மம் பண்ண மறவாதிருங்கள் அப்படிங்கிறார். இப்படியாப்பட்ட பலியின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். நம்ம வீட்டு இருக்கிறத யாருக்கும் ஒன்று இல்லாத பட்டவங்களுக்கு கொடுக்கணுங்க. அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? ஒரு வசனத்துல கூட சொல்லப்பட்டிருக்குது, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்து அவர் திருப்பி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம வீட்டு என்ன இருக்குதுங்க, அது இல்லாதப்பட்டவங்களுக்கு நாம உதவணும். சரிங்களா? நானும் ஒரு இடத்துல நானே சம்பாதிப்பேன், நானே வச்சுக்குவேன். அப்படியேப்பட்ட நான் அப்படிதான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல. இன்னைக்கு என்கிட்ட என்ன இருக்குதோ அது இல்லாதவங்கிட்ட நான் கொண்டு போய் கொடுப்பேன். அப்படியே என்கிட்ட காசு இல்லை அப்படின்னா அவங்க அதே இடத்துல உட்கார வச்சு, வீடு பக்கமா இருந்துச்சுன்னா என்னட்டு இருக்கிற வேட்டி சட்டை ஏதாவது ஒன்று கொண்டு போய் நான் கொடுத்துருவேன். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருப்பார். நமக்கு ஏதோ ஒரு தேவைன்னா சந்திப்பார். நம்ம நோய்பட்டிருந்தோம்னா அவங்க வாழ்த்துவாங்க பாருங்க, மகாராஜா நல்லா இருன்னு சொல்ல பாருங்க. அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குங்க. சரிங்களா? இப்படி நம்ம செய்யும் போது ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருப்பார். சரிங்களா? அதனால உங்களால முடிந்த உதவி செய்யுங்க. உங்களால இல்லை அப்படின்னா கூட உங்களால என்ன முடியுது, ஒரு 10 ரூபா 9 ரூபா செலவு பண்ணிட்டீங்களா, 1 ரூபா கேட்கறாங்களா, உங்களால முடிஞ்ச உதவி அந்த 1 ரூபாயாச்சும் இல்லாதப்பட்டீங்கன்னா கொடுங்க. அப்படியா மாட்டீங்களா? ஆண்டவர் பிரியமா இருக்காது. உங்க ஜெபம் கேட்கப்படாதுன்னு நினைக்காதீங்க. உங்க ஜெபம் கேட்கப்பட உங்களால முடிஞ்ச உதவி இல்லாதப்ப செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.